என்னங்க மானாவாரியா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட ட்ரேடிங் லிஸ்ட், அதுக்கப்புறம் ரிலீஸ் லிஸ்ட் அப்படின்லாம் நமக்கு வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீமுக்கு ட்ரேட் ஆயிருக்காங்கன்றதும் தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றத பார்ப்போம். எஸ், அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி வந்து ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கு போயாச்சு. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு வந்தாச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜடேஜா கூட நம்ம சாம் கரன் சுட்டி குழந்தையும் நீங்க கூட்டு போங்க அப்படின்னு குடுத்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வேற யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கான்வே வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே விட்டுருக்காங்க. ராகுல் திரிபாத்தி ஆஹா நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் சங்கர் ஆஹா அருமையான முடிவு, தீபக் கோடா சூப்பர் முடிவு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையா சொல்லிட்டு இருந்தாங்க. ரச்சின் ரவீந்திராவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வின் அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரிலீஸ் பண்றது தப்பே கிடையாது. ஸோ பதிரனாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அவர் 4 ஓவர் போட சொன்னா 8 ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காருங்க T20ல வைடா. அது எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பிளேயர்ஸ் ஆண்ட்ரூ சித்தார்த், அதுக்கப்புறம் வன்ஷ் பேடி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் 43 கோடி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கையில இருக்கு. இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸை வாங்கலாம். நம்ம மேக்ஸ்வெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருவாரு, அதெல்லாம் வாங்கி போடலாம். கொல்கத்தா டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசூலை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எடுக்கலாம், பார்த்து பொறுமையா எடுங்க காதி அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓவரால் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிருக்கிறது யார் யாருன்னா ஜடேஜா ஆர்ஆருக்கு, அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு, சாம் கரன் திருப்பி ஆர்ஆருக்கு, அதுக்கப்புறம் முகமது ஷமி எஸ்ஆர்ஹெச்ல இருந்து எல்எஸ்ஹெச்க்கு, அதாவது வந்து லக்னோவுக்கு போயிட்டு அப்படி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயங்க் மார்க்கண்டேயா வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர்ல இருந்து மும்பைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல இருந்து எல்எஸ்ஜி வாங்கியிருக்காங்க 30 லட்சம் ரூபாய்க்கு. பரவாயில்லையே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நிதிஷ் ராணா ஆர்ஆர்ல இருந்து வந்து டிசி வாங்கியிருக்காங்க ஒரு 4 கோடிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாகுல் தாக்கூரை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மும்பை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க 2 கோடிக்கு. ரூத்தர் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் நல்ல ட்ரேடா எப்படி அப்படின்றத நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.